வணக்கம். இது காலத்தின் குரல். அனல் பறக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. கருத்து கணிப்புகளுக்குத்தான் தடை இருக்கிறதே தவிர ஆட்சியை நாங்கள் பிடிப்போம் என்று அரசியல் தலைவர்கள் கணிப்புகளை வெளியிடுவதற்கு, நம்பிக்கைகளை வெளிப்படுத்துவதற்கு தடைகள் ஏதும் இல்லை. அப்படியான ஒரு அரசியல் கணக்கை இன்றைக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். மக்களவைத் தேர்தலும் 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடந்து முடிந்த பிறகு ஜூன் 3ஆம் தேதி தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி அமையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். சில வாரங்களுக்கு முன்னால் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய நேரத்தில் இந்த ஆட்சியின் பதவிக்காலம், நரேந்திர மோடி அரசின் பதவிக்காலம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையிலும் இருக்கிறது. 3ஆம் தேதி கருணாநிதி அவர்களின் பிறந்தநாள். அந்த நாளில் புதிய ஆட்சி மலரும், நரேந்திர மோடி வீட்டுக்கு அனுப்பப்படுவார் என்று அவர் சொல்லியிருந்தார். இப்போது திமுகவே ஆட்சியை அமைத்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார். 22 தொகுதிகளையும் திமுக வெல்லும், அதன் மூலம் பெரும்பான்மையை பெறுவோம் என்கிற நம்பிக்கையிலிருந்து அந்த வார்த்தை வெளிப்படுகிறதா, அல்லது அதிமுக ஆட்சி நிலைப்பதற்கு தேவையான இடங்கள் அதிமுகவுக்கு கிடைக்காமல் போகலாம் என்கிற எண்ணத்தில் இந்த கருத்து வருகிறதா? புதிய ஆட்சி அமைந்து மத்திய அரசின் உதவியோடு இங்கு ஆட்சி மாற்றம் அரங்கேறும் என்று எண்ணுகிறாரா? இல்லை, தேர்தல் களத்தில் அடுத்து ஆட்சியை பிடிப்பது நாங்கள்தான் என்று சொல்வதன் மூலமாக தொண்டர்களை உற்சாகப்படுத்த இந்த வார்த்தைகளை பேசுகிறாரா? மாநில கட்சிகளுக்கு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதுதான் முதல் குறி. மாநில ஆட்சி நம்முடையது என்ற கருத்தை மு.க. ஸ்டாலின் இப்போது வெளிப்படுத்துவது எதற்காக? விவாதிக்கலாம். நம்மோடு அதிமுகவினுடைய திரு ஆவடிக்குமார், திமுகவினுடைய திரு தமிழ்தாசன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சரவணகுமரன், பத்திரிகையாளர்கள் திரு மணி, திரு பிரியன். வணக்கம். நாம் இந்த விவாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் எக்ஸாக்டாக என்ன சொன்னார்ன்றதை பார்த்துட்டு நம்ம விவாதிக்கலாம். இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வரும் அப்படின்ற கருத்தை தொடர்ந்து சொல்கிறீங்க. அதை திரு ப. சிதம்பரம் காங்கிரஸ் தரப்பில் அதை அவர் வழிமொழிகிறத பார்க்குறோம். நடப்பது நாடாளுமன்ற தேர்தல், அங்கே ஆட்சி மாற்றம் வந்தால் இங்கும் வந்துவிடும் அப்படின்றது, இந்த ஆட்சியை கலைச்சிருவீங்களா இல்லை அது தானாக கவிழ்ந்துரும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏற்கனவே இந்த ஆட்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இது நியாயமே கிடையாது. ஜெயலலிதா இருந்ததுக்கு பிறகு அந்த கட்சி உடைந்து அதற்கு பிறகு என்ன நடந்துட்டு இருக்கிறது நாட்டுக்கு தெரியும். அப்போவே இந்த ஆட்சி வந்து இருக்கா இல்லாமல் தான் இருக்கும், இல்லாமல் ஒரு சூழ்நிலை போயிருக்கணும். மோடி தான் ஒரு முட்டு கொடுத்து இந்த ஆட்சியை வந்து இது வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம் வரும். அப்படி வரும்போது மோடி அவர்கள் வந்து இந்த ஆட்சியை காப்பாற்ற முடியாது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே 22 சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியாக திமுக பெரிய அளவில் வெற்றி பெறப்போகுது. 22 தான் நிச்சயம் வெற்றி பெறப்போகுது, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அப்படி வெற்றி பெறுகிற போது ஏற்கனவே திமுக இருக்கக்கூடிய எண்ணிக்கை, காங்கிரஸ், முஸ்லீம் லீக் அதனுடைய 8 எம்எல்ஏக்கள் அதையும் கூட்டி இப்போ 22 நம்ம கூட்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 119 இடங்களை திமுக அணியினுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை இருக்க போது. அப்படி இருக்கும்போது ஆட்சி ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை ஆட்சி மாற்றமா அல்லது தேர்தல் மூலமாக ஆட்சி மாற்றமா என்பது அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து அது நிச்சயம் அமையும். இந்த 22 இடைத்தேர்தலிலும் வெற்றி பெறுவீங்க, அதன் மூலமாக உங்களுடைய பெரும்பான்மைன்றது அதிகரிச்சிடும். அதிமுக பெரும்பான்மை அல்லது திமுக பெரும்பான்மை அதிகரிக்கிறது ஒன்று, அவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருதுல. மெஜா ஆட்சியில் இருக்கணும்னா பாதிக்கு மேலே ஒரு சீட்டு கூட இருக்கணும்ல. 234னா 117 118 இடங்கள் அவங்க இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் போயிடுதில்ல. சரி, அவரே ஒரு விளக்கம் தந்திருக்கிறார். அதற்கு மீதான உரை விளக்கத்தை நம்ம விவாதிக்கலாம். மணி, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஜூன் 3 திமுக ஆட்சி அப்படின்றது எந்த நம்பிக்கையில்? தேர்தல் பரப்புரை உச்சத்தில் இருக்கிற நேரத்தில் 22 இடங்கள்லையும் வெற்றி பெற்றுருவோம், பெருவாரியாக வெற்றி பெற்று எங்களுக்கே பெரும்பான்மை கிடைச்சிரும்னு சொல்கிறாரா, அல்லது தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக கலகலத்து போயிடும், இப்போது இருக்கக்கூடிய பிடி தளர்ந்துடும், வேறு எதையும் ஆன்டிசிபேட் பண்ணி சொல்கிறாரா? இல்லை, ஒரு 2 விஷயங்களை சொல்கிறார் தெளிவாக தான். ஒன்று வந்து மோடி அவர்கள் அங்கே தோற்று விடுவார், ஆட்சி மாற்றம் வரும், மோடி தான் முட்டு கொடுத்து இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுறார், அதனால் கவுந்துருன்றார். இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் ஸ்பெசிஃபிக்காக வந்து 22லேயும் நாங்கள் ஜெயிச்சிருவோன்றார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை எடுத்தடுப்புலேயே சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இது வந்து ஒரு திமுக தொண்டர்களுக்கு அவர் ஒரு டானிக் கொடுத்துருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இட்ஸ் பிளேயிங் டு த கேலரிஸ் மாதிரி தான். இன்னொரு அம்சம் நீங்கள் சொல்கிறதுலேருந்து கேட்கணும், அவர் சொல்கிறதுல இருந்தோம். நரேந்திர மோடி அரசு
இந்த ஆட்சியை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அது உண்மை. மத்திய அரசாங்கத்தின் தயவு இல்லை என்றால் இந்த ஆட்சி நீடிக்க முடியாது, ஆட்சி நீடிப்பதற்கு நியாயம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்து சொல்றாரு. எனக்கு என்ன பாயிண்ட் வரும்னா, மத்தியில ஆட்சி மாற்றம் வந்துடுச்சுன்னு சொன்னா மத்திய அரசாங்கத்தின் அவங்க கொடுக்குற அவர் வார்த்தையில சொன்னா முட்டு அது அகன்று போனால் இவங்களுக்கு பெரும்பான்மை இல்லாம போயிடுமா? இல்லை இப்போ வந்து மோடி தான் இந்த அரசாங்கத்தை தூக்கி நிறுத்துறாருன்றது ஒதுக்கி தள்ள முடியாத விஷயம்தான் தமிழக அரசு. ஆனால் ஆட்சி வந்து கவுந்துரும். அதுவும் வந்து ஜூன் 3ஆம் தேதி தேர்தல் முடிவுகள், மே 23 வருது, 10 நாட்களில் கலைஞர் பிறந்த நாள், அதை வைத்து அவர் சொல்லியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அது வந்து ஒரு ஆட்சி மாற்றம் டெல்லியில் வந்தால் கூட இங்கே வந்து இவர்கள் நினைப்பது போலவோ விரும்புவது போலவோ அவ்வளவு சுலபத்தில் இந்த அரசாங்கத்தை கவுத்துற முடியுமான்ற ஒரு சந்தேகம் வலுவாக எனக்கு இருக்குது. இல்லை, கவுத்துற முடியுன்ற இடத்துக்கு அவர் வரல. கவிழ்ப்போம் களைப்போம் அப்படின்ற 2 சொற்கள் இல்லை. மாறாக எங்களுக்கு பெரும்பான்மை வரும்ன்றது ஒன்றும், இவங்களை யார் தாங்கி பிடிக்கிறார்களோ அவர்கள் அதிகாரத்தில் இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்ற 2 அம்சத்தான் அவர் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அவர் முன்வைக்கிற ஆர்கியூமெண்ட். இல்லை, இப்போ நீங்கள் எண்ணிக்கை அளவில் பார்த்தீங்கன்னா 22 எம்எல்ஏக்கள் ஒரு மினி ஜெனரல் அசம்பிளி எலெக்ஷன் அதில் வந்து ஒரு 4 சீட்டு, என்னுடைய கணிப்புப்படி 4 சீட்டு ஜெயிச்சா கூட எடப்பாடி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வேற டிஎம்கே வந்து அவங்க ஆட்சி அமைக்கணும் அல்லது இந்த ஆட்சியை அகற்றணும்னா அவங்க வந்து 22லையும் ஜெயிச்சாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. இந்த கணக்கின்படி பார்த்தீர்கள் என்றால் இடைத்தேர்தல்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் அப்படின்றதை வைத்து பார்க்கும் பொழுதும் 4 இடைத்தேர்தல்கள் தனியாக துண்டா நடத்தப்படுவதும் அதற்கான சாத்தியக்கூறை வந்து மிகவும் கடினமானதாக ஆக்கி கொண்டிருக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஃபுல் 2 இயர்ஸ் இருக்கும்பொழுது, அதை மட்டும் முடிச்சிருக்கு, ஃபுல் 2 இயர்ஸ் அந்த அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது, அவங்களுக்கு எஞ்சிய காலம் இருக்கும் பொழுது எத்தனை எம்எல்ஏக்கள் வந்து தாவுவார்கள், அணி தாவுவார்கள் என்பது ஒரு கடினமான ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ இந்த 89 திமுக எம்எல்ஏக்கள் மட்டுமல்லாமல் 8 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்கார்கள். அதுக்குள்ள டார்க் ஹார்சஸ் இருக்கலாம், காங்கிரஸ்குள்ளேயும் இருக்கலாம், என்ன கேட்டிங்கன்னா டிஎம்கேக்குள்ளேயும் இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டெல்லியில் வந்து ஒரு மாற்றம் வந்தால் கூட சுலபமாக எடப்பாடி அரசை வந்து ஜூன் 3ஆம் தேதி அகற்றுவது என்பது, நீங்கள் பொம்மை ஜட்ஜ்மெண்ட் பிறகு கவுக்கெல்லாம் முடியாது, தானாகவே அவங்க மெஜாரிட்டி இல்லாமல் போய் தான் கவுரணும். அதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து நான் அறிந்த வரையில் குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். பிடி தளரும், அது அவர் சொன்னது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஆட்சிக்கான தலைமை, அங்கே ஒரு ஆட்சிக்கான தலைமை மோடி அரசு இல்லாத ஒரு சூழலில் தான் இந்த மொத்த விவாதத்தையும் பேசுகிறார். இந்த நம்பிக்கைகளை விதைப்பது அப்படின்றது டெல்லியில் ஆட்சி மாறிடும், இங்கேயும் மாறும். இப்போ நீங்கள் ஸ்டாலின் சொல்கிறத சொல்கிறீங்க, திரு சிதம்பரம் அதையே தானே சொல்கிறாரு. சிதம்பரம் என்ன சொல்கிறாரு, டெல்லியில் ஆட்சி மாறும், உடனே இங்கேயும் ஆட்சி மாறும், அங்கே ராகுல் பிரதமர் ஆவார், இங்கே ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார். இது ப. சிதம்பரம் மாதிரியான ஒரு மூத்த அரசியல் சட்டத்தை தெரிஞ்ச அரசியல் அனுபவம் இருக்கிற ஒரு தலைவர் சொல்கிறார். அது அவ்வளோ ஈஸியாக நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் அது என்ன கண்டெக்ஸ்டில் பேசுகிறாருன்னு பார்க்கும்போது அதை நான் டிஸ்கவுண்ட் தான் பண்ண வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் மறுபடியும் சொன்னேன், இது ஒரு மினி ஜெனரல் அசம்பிளி எலெக்ஷன். இது வரைக்கும் சுதந்திர இந்தியா வரலாறில் தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு மக்களவைத் தேர்தலும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆட்சியின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கான 22 தொகுதிகளை நீங்கள் இடைத்தேர்தலுக்கும் போகும் பொழுது எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் தலைவர்கள் இப்படித்தான் பேசியாக வேண்டும். அது வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், அது வந்து அவர்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக பேசுவது. ஸ்டாலின் சொல்வது வந்து எந்த அளவுக்கு வந்து அது வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கோ அதே போலத்தான் வந்து சிதம்பரம் அவர்கள் சொல்லுவதும். தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்துறதுன்ற ஒரு வளையத்துக்குள்ளே நீங்கள் அடைக்கிறீங்க. சிதம்பரம் அவர்கள்ட்ட நானே இந்த கேள்வியை கேட்டேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்டேன். சிதம்பரம் என்ன பதில் சொன்னார்னா, நீங்கள் அவைலபிள் ஸ்ட்ரென்த்லேருந்து இவங்க பார்க்குறாங்க, அந்த 18 பேர் போன அன்னைக்கே மெஜாரிட்டி அவங்களுக்கு போயிடுச்சு, இல்லாத பெரும்பான்மையை ஆர்டிஃபிஷியலாக அந்த பெரும்பான்மையை அவங்களை தகுதி நீக்கம் செய்ததன் மூலமாக பெரும்பான்மையை தக்க வைத்துக் கொண்டார்கள். இப்போது அது சாத்தியம் இல்லை. அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோ டெஸ்ட்டில் தான் தெரியும். அவங்க இப்போ ஸ்டாலின் அவர்களும் சிதம்பரம் அவர்களும் சொல்லக்கூடிய அந்த பாயிண்டெல்லாம் நான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணலை. பட் இன்றைய நிலைமையில் வந்து நீங்கள் வந்து இந்த 22 எம்எல்ஏ தொகுதிகள்லையும் வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு பிறகு இப்படித்தான் அது ஒரு பாதையில் போகும்னு நீங்கள் சொல்ல முடியாது. பணம் பாதாளம் வரையும் பாயும். பணம் இருந்தாலும் டெல்லி அதிகாரம், கவர்னர் வித் கேவியட், டெல்லியில் அதிகாரம் மாறினதும் கோட்டையில் ஆள் மாறுறாங்களோ இல்லையோ ராஜ்பவன்ல ஆள் மாறிடுவாங்க கண்டிப்பா. இது எல்லாமே இன்டர்லிங்க்ட் அப்படின்ற ஒரு அம்சமும் இதுக்குள்ள ஊடுபாவா அதுல இருந்து. நான் வந்து அவர் சொல்லுவதை சுருக்கமா சொன்ன, ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை நான் முழுவதுமாக நான் நிராகரிக்கவில்லை. டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அதற்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் பார்க்கிறேன். திரு ஆவடிக்குமார், 22 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு திரு ஸ்டாலின் சொல்றார்.
எடப்பாடி பழனிசாமியும் அதையே சொல்றார். 40ம் நமதேன்றது நம்மோட ஒரு ஸ்டாண்டர்ட் ஃப்ரேஸ், எல்லா தலைவர்களும் சொல்லக்கூடிய ஒன்று. அடுத்த ஆட்சி நம்முடையது அப்படின்னு திட்டவட்டமாக அவர் இப்போது ஸ்டெப் அப் பண்றார். இந்த 4 தொகுதி தேர்தல் அறிவித்த பிறகு அந்த கருத்தை வலிமையாக சொல்றார். டெல்லியில் ஆட்சி போயிடும், இங்க அதை ஆதரிக்க அந்த ஆட்சி யாரை தாங்கி கொண்டிருக்கிறதோ அந்த ஆதரவு கரமும் போயிடும். அந்த கருத்தை ஸ்டாலின் வெளிப்படுத்துறார். அதிமுகவோட எதிர்வினை என்ன இது? அதாவது மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்னதில் புரிஞ்சிருக்கன்னு நினைக்கிறேன். அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய பலகீனத்தை மறைப்பதற்காக, திமுகவை தோல்வியிலிருந்து காப்பதற்காக இன்றைக்கு எடுத்திருக்கின்ற புதிய ஆயுதமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். ஏன்னா திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் 356 அரசியல் சட்ட பிரிவை நீக்க வேண்டும் சொல்லுது. ஆனா இந்த ஆட்சி பிரதமர் நரேந்திர மோடி அரசு தான் காப்பாத்துது. அதனால இந்த நரேந்திர மோடி பிரதமர் ஆகலன்னா இந்த ஆட்சி இருக்காதுன்னு சொல்லுது. அப்போ மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை கலைக்கணும்னு சொல்லுது. ஆக அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை அவர்கள் இன்னைக்கு புறக்கணிக்கிறாங்க, அல்லது நிராகரிக்கிறாங்க, அல்லது மாற்றி பேசுறாங்க, அல்லது சந்தர்ப்பவாத பித்தலாட்டு அரசியல் நடத்துறாங்கன்னு தான் பொருள். ரெண்டாவது, இன்றைக்கு அவர் ஜூன் 3ஆம் தேதின்னு சொல்றாரு. அது எந்த ஆண்டுன்னு சொல்லல. அதனால அதுக்கு ஆயுட்காலம் அவருடைய ஆயுட்காலம் வரைக்கும் இருக்கு. திரு ஆவடிக்குமார் வரும் ஜூன் 3 அடுத்த முறை கலைஞர் கருணாநிதியுடைய பிறந்த நாளை கொண்டாடும் போது திமுக ஆட்சி இருக்கும்னு சொல்றாரு. நீங்க சொல்ற ஒரு கருத்து, ஒரு ஆட்சி திமுகவுக்கு இடையிலான போட்டியில் திமுக பின்னடைவில் இருக்கின்றது உங்க கருத்து. அந்த தோல்வியிலிருந்து தொண்டர்களை சரி செய்வதற்காக இந்த ஆயுதத்தை எடுத்திருக்கிறாருன்றீங்க. என்னுடைய கேள்வி, இந்த அஸ்திரத்தை எடுக்கிறாரு, நீங்க டெல்லி அப்படின்னு நினைச்சு இருந்துராதீங்க, மக்களவை தேர்தல் நினைச்சு ஏமாந்துராதீங்க. மாநில சட்டசபைக்குமான தேர்தல், மாநில சட்டசபைக்குமான தேர்தல் அங்க ஜெயிச்சு இங்கேயும் 22 வென்றால் ஆட்சி மாறிடும் சொல்ற அந்த அஸ்திரம், அந்த ஆயுதம்ன்றது களத்தில் அவர்களுக்கு வெற்றியை தேடி தருமா? திமுக தன்னுடைய ஆயுதங்களை இழந்து நிராயுதபாணியாக இருக்கிறது. நேற்றுக்கு முன்தினம் வரை பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக மக்களை திரட்டி வாக்குகளை பெற்று வர முடியும் என்று நம்பியது. அந்த முயற்சி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரச்சாரத்தால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆயுதம் இல்லாத காரணத்தால் இல்லாத ஒரு கற்பனை ஆயுதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது திமுக இந்த மாதிரி நம்பிக்கையை ஏற்படுத்துவது என்பது மட்டுமல்ல, திமுக இப்படி கற்பனையில் வாழ்வது, கற்பனையை தன்னுடைய முடிவாக அறிவிப்பது என்பது புதுசு இல்லை. 1980ஆம் ஆண்டு இதை நாங்கள் பார்த்திருக்கோம். அன்றைக்கு மத்திய அரசாங்கத்தை பயன்படுத்தி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலை உருவாக்கினார்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்தல் ஆட்சி கலைப்புன்ற இடத்துக்கு அவர் போகல. 356 புதிய அரசும் பயன்படுத்த முடியாது. குதிரைப்படை பீகார் அரசை மன்மோகன் சிங் பீகார் அரசாங்கத்தை கலைத்த நேரத்தில் 356 பயன்படுத்த முடியாதுன்னு தீர்ப்பு இருக்கு. பொம்மை தீர்ப்புக்கு பிறகு 356 பயன்படுத்தி ஒரு மாநில அரசை, பெரும்பான்மை இருக்கிற அரசை கலைக்க முடியாது. அதை உச்சநீதிமன்றம் அதை ரிவர்ஸ் பண்ணிரும். அது இப்ப இருக்கக்கூடிய சட்ட நிலை. அவரும் 356 பயன்படுத்துவோம் சொல்ல, சிதம்பரமும் சொல்லவில்லை. தானாக உங்கள் ஆட்சி கவிழ்ந்து போகும்னு சொல்றாங்க. தானாக உங்களுடைய பெரும்பான்மைன்றது சிறுபான்மை ஆகிடும், பெரும்பான்மை அவர்களுக்கு கிடைச்சிரும் சொல்றாங்க. தானாக களைவதற்கு இது இல்ல, திமுக இல்ல, இது அண்ணா திமுக. இந்த ஆட்சியை கலைப்பதற்கு ஸ்டாலின் இல்ல, வேற யாராலையும் முடியாது. இது தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. தமிழ்தாசன் வேறு ஆயுதங்கள் இல்லாத நிராயுத பாணியாக இருக்கிற திமுக இப்போது இந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கா? அதாவது மிக தெளிவாகவே உங்களுடைய நேர்காணலில் அவர், எங்களுடைய தலைவர் தளபதி தெளிவாகவே சொல்கிறார். இது கலைப்பது, நீங்களும் தொடக்கத்தில் சொல்றீங்க, கலைப்பதும் இல்லை, கலைக்கப்படுவதும் இல்லை. கலைக்க விரும்பினாலும் முடியாது. உண்மை வழக்கம் அதுதான். அப்துல் கலாம் அவர்கள் வெளியூரில் இருக்கிறார், வெளிநாட்டில் இருக்கிறார், அப்பொழுது ஒரு மாநில அரசு கலைக்கப்படுகிறது, அது முடியாது என்று அவர் சொல்கிறார். ஆனாலும் அவர் சகோதரருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்கிறார், இப்படி என்னை கலைக்க சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கிற போது அரசு சொல்றதை நீ கேட்டு போருங்க. இவர் நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்றாரு அப்துல் கலாம். ஆனாலும் அந்த தவறை செய்து விடாதீர்கள், எதிர்காலத்தில் வேறு வினையாக மாறும். அப்படி ஆனாலும் அது சொன்னபடி கலைக்கிறார். உச்சநீதிமன்றம் கண்டிக்கிறது. கலைக்க முடியாது.
எங்களுடைய கோட்பாடு என்னன்னா, கொள்கை அண்ணாவுடைய கொள்கை தான், எங்க தலைவர் அதுதான் தொடர்ந்து இல்ல இவர் 350 ஆவடி இல்ல 350,000 பயன்படுத்தல. ரைட். ஆவடி குமார் அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து, நரேந்திர மோடி ஆட்சியை வீட்டுக்கு அமைச்சிட முடியும்னு நீங்க நினைச்சீங்க, அதிமுக தன் பிரச்சார வலிமையினால் அதை சாத்தியமில்லைன்னு ஆக்கிடுச்சு. இப்போ வேறு நிராயுத பாணியாக திமுக எந்த விதத்திலும் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய 18, இன்னும் அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய 4 ஆக 22 இடங்களை நாங்கள் பிடிப்போம். எதற்காக அதை சொல்லுகிறார் ஜூன் 3 என்று சொல்லும்போது, ஏற்கனவே இருக்கக்கூடிய 234 தொகுதியில் 135 அவங்க பிடிச்சாங்க. 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் புகார் கொடுத்ததுனால எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி இழப்புக்கு உள்ளாகிறாங்க. அந்த 18க்கு பேருக்கு இதோட முடியட்டும். அடுத்து ஏற்கனவே அவங்க அணியில இருக்கக்கூடிய இரட்டையில செய்த கருணாசி எதிர்ப்பு, தனியரசு எதிர்ப்பு, இன்னொருவர் அவர் வந்து தமிழ் அன்சாரி எதிர்ப்பு. கருணாசி இப்பொழுது அவரோட தனியரசு அவர் இருக்கிறார். இன்னொரு 3 பேர் அவர் யார் என்ற பிரபு, கலைச்செல்வன், ரத்ன சபாபதி என்ற அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்ப்பார். ரத்ன சபாபதி கடந்த மாதம் கூட சொல்லும்போது, என்னை நடவடிக்கை எடுத்தால் சபாநாயகருடைய கையையே வெட்டுவேன் என்று சொன்ன யாரும் ஒரு நிமிஷம் அந்த இப்ப நீங்க சொல்ற ரத்ன சபாபதி, பிரபு, இன்னொருவர் கலைச்செல்வன், இந்த 3 பேரும் தினகரனுடைய ஆதரவாளர்கள். தினகரன் எங்களோட இல்ல, அவங்க திமுகவை ஆதரிக்கல, எங்களோட இல்ல, அந்த அணியில ஒரு எதிர்நிலையில இருக்கிறார். இது தினகரன் இன்னைக்கு இன்னொரு டிக்ளரேஷன் பண்ணிருக்கிறாரு தேர்தல் பரப்புரையில, நான் இந்த அணியும் ஆதரிக்க போறதில்ல, அவங்களையும் ஆதரிக்க போறதில்ல, சட்டசபையை கலைத்து விட்டு தேர்தல் வேணும், யாருக்கும் பெரும்பான்மை இல்லைன்னா தேர்தலை தான் நாங்க எதிர்கொள்வோம் அப்படின்னு அம்மா மக்கள் முன்னேற்றம். இந்த சூழல் ஒரு அவங்களையும் உங்க கணக்குல சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மை இல்லைன்றதுக்கு நாங்க 22 இடங்களும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு உருவாக்கி இருக்கிறோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு தான். இதுல வந்து நாங்க வந்து கலைக்க வேண்டிய அவசியம் இல்ல, நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதிமுக அரசுக்கு தொடர்ந்து கலையக்கூடிய இந்த அரசு பதவியிழப்புக்கு பெரும்பான்மை இல்லாமல் போக வேண்டிய அரசை காப்பாற்றி வைத்திருக்கிறது மோடி அரசு. 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிக்கிறார்கள் சட்டமன்றத்திலே, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில். ஆனால் அவர்கள் மீது எந்த நடவடிக்கை இல்ல. கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. அதுக்கு மோடி எப்படி நீங்க சொல்றீங்க, மத்திய அரசாங்கத்தை எப்படி சொல்றீங்க? உச்சநீதிமன்றத்தில் நடக்குது. அதை வந்து சேர்த்து வைத்த அந்த இருவரையும் சேர்த்து வைத்து மீண்டும் அவர்கள் ஒன்றாக்கியது யார்? ஆளுநர் சுதாகரன். சார், இணைப்பை ஒன்று சேர்த்தது அப்படின்றது வந்து வித்யாசாகர் அதுக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ண நேரத்தில் அவர் கையை பிடிச்சு வச்சதை வச்சு சொல்றீங்க. 11 பேரோட டிஸ்குவாலிபிகேஷன் தொடர்பா முடிவெடுக்க வேண்டியது 2 பேர். ஒருத்தர் சபாநாயகர் தனபால், அவர் எடுக்கல. அதுக்கு அடுத்து அதை முடிவு பண்ண வேண்டியது சுப்ரீம் கோர்ட் கிட்ட போயிருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லணும். உச்சநீதிமன்ற அரசியல் கட்சிகள் எங்க வர்றாங்க? ஒரே கோணத்தில் பார்க்க முடியாது. அதாவது சபாநாயகருக்கு இருக்கின்ற அதிகாரம் எந்த அளவு இருக்குங்கிறது சஜஸ்டிவ் பவர் இருக்கு. அவர் எடுக்கிறாருன்னு சொன்னாக்க மற்ற வழக்குகள் ஏன் அந்த சட்டசபையில் தலையிட முடியாதா? புதுவை ஏன் தலையிட்டது? அந்த உயர்நீதிமன்றம் புதுவைக்கு ஏன் தலையிட்டது? அப்ப வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சி மாற்றம் சொல்றது இந்த 22 பேரோட வெற்றியை மட்டும் வச்சு சொல்லல, 11 பேரையும் மனதில் வச்சு சொல்றாரு. ஒரு பக்கம் இருக்கட்டும், 11 பேரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிட முடியும்ன்ற நம்பிக்கையில சொல்றீங்க. இருக்கட்டும், மத்திய அரசு இல்ல நீங்க இந்த இதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போலாம். இல்ல இத சொல்லி இத ஒட்டி ஏன் அவர் மத்திய அரசு வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும், மோடி வீழ்வார், ராகுல் காந்தி வரும்ங்கற சொல்றதுக்கு ப. சிதம்பரம் சொல்றது கூட என்ன காரணம்னா, மத்திய அரசுடைய முற்றில் தான் இந்த அரசு இருக்கு. பல்வேறு சந்தர்ப்பங்களை காப்பாற்றி வைத்திருக்கிறது. நீ பாத்தீங்கன்னா எந்த காலத்துல வந்து வெங்கையா நாயுடு மத்திய அமைச்சர் வருகிறார், அங்க போய் தலைமைச் செயலகத்திலிருந்து கோப்புகள் பார்க்க கூப்பிடுவார். எந்த காலத்தில் வந்து துணை குடியரசுத் தலைவராக இருந்து வருகிறார், அம்மா சொன்னபடிக்கு ஆட்சி 5 ஆண்டு நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகையிலிருந்து பேசுவார். அதே நம்ம அவரு எந்த காலத்தில் அவரு முட்டு கொடுக்கிறாருன்னு சொன்னாரு, நீங்க வந்து ஆதிக்கம் செலுத்துது டெல்லின்னு சொன்னீங்க. அதுதான் முட்டு கொடுப்பதனுடைய அர்த்தம் தான் ஆதிக்கம். அதனாலதான் நாங்க சொல்றோம், அவர் சொல்றது எங்க தளபதி எங்க தலைவர் மிக தெளிவாக சொல்றார். அந்த ஆட்சி வீழும், அது மத்திய அரசு போனால் வீழ்ந்து விடும் என்ற மறைமுகமான ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகிறார். நாங்களும் வெற்றி பெறுவோம். அதனால் எண்ணிக்கையின் அடிப்படையிலே, பெரும்பான்மை அடிப்படையில் இந்த ஆட்சி கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும். உங்க பார்வை இதில் முதல்ல ஜூன் 3ங்கிற டேட் எப்படி வருதுன்னு யோசிச்சு பார்க்குறோம். மே 23 ரிசல்ட்ஸ் வந்துடுது. அது ஏன் ஜூன் 3ன்னு ஒரு முடிவு பண்ணாருன்னு தெரியல. இதில் வந்து நம்ம அண்ணா உருவாக்கிய பகுத்தறிவு, கலைஞர் குடும்பத்துக்கு கொடுத்தது போக மிச்சம் இருந்த பகுத்தறிவு ஆட்சிக்கான அப்படி இல்லை. ஜூன் 3 அது நான் சொல்றேன் எவ்வளவு பெரிய நம்பிக்கை, எவ்வளவு மூட நம்பிக்கைனா அது இல்ல. ஒரு எலெக்ஷன் ஷெட்யூல் அறிவிக்கும் போது ஒரு தேர்தல் தேதி அறிவிச்சு அந்த தேர்தல் முடிவு வர்றதுன்ற ப்ராசஸ் வந்து 23ஆம் தேதி டிக்ளேர் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கே தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னு இல்லை, அதற்கு பிறகு அந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்கு ஒரு கட் ஆஃப் டேட் வச்சிருக்காங்க. இந்த
ஆட்சி காலம் 5 ஆண்டு கால ஆட்சின்றது மே 13 பதவியேற்றோம் 12ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லை. மாறாக எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுலேருந்து அந்த கால அவகாசம் இருக்கிறது. நீங்க வந்து தேர்தல் முடிஞ்சு தீர்ப்பு வந்துடுது, மே அடுத்த யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல, 1 மாத காலம் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கங்க, இந்த தேதிக்குள் அமைந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு வருவோம். ஜூன் 3 அப்படின்றது அவங்க தலைவருடைய பிறந்த நாள், அன்றைக்கு ஆட்சி புது ஆட்சி நான் சொல்றேன். அதாவது அது மத்திய அரசாங்கம் மே 5க்குள்ள கான்ஸ்டியூட் ஆயிருக்கணும், அதுக்கு எலெக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கணும், ரிசல்ட் வச்சிருக்கணும். அது வந்து பிரசிடென்ட் கையில் இருக்கு. அவர் வந்து தெர் இஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் விச் சேஸ் ஒரு மெஜாரிட்டி இல்லாத நிலைமையில் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியை கூப்பிடணும், அதுக்கப்புறம் ப்ரீபோல் அலையன்ஸை கூப்பிடணும், அதுக்கப்புறம் போஸ்ட்போல் அலையன்ஸை கூப்பிடணும். இந்த ப்ரிசிடென்ஸ் இருக்குது. இப்போ ஜூன் 3ங்கிற டேட்டை அவர் சொல்கிறது கலைஞர் பிறந்தநாள் அப்படிங்கிற அன்றைக்கி ஒரு நல்ல செய்தி வரும். இது வந்து திமுக திராவிட இயக்கங்களுக்கு இல்லாத ஒரு முழு நம்பிக்கை. அதாவது அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் பரிசு பெட்டின்ற கிஃப்ட் பேக் இருக்க அதை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தது, இது வந்து அம்மா கடைசியா கொடுத்தது, அது தொண்டர்கள் சொல்றாங்க. அதே மாதிரிதான் சார் உங்களுக்கு பயன்படுத்தினது தினகரன் சொல்றாரு, அதை தொண்டர்கள் சொன்னதுங்க. உங்க தினகரன் தான் சொல்றாரு. நான் ஏன் அதை சூஸ் பண்ணேன்னு ஒரு விளக்கம் தர்றாரு. அப்ப சொல்றாரு அம்மா கடைசியா பங்கேற்றதுல இதுல வந்து இந்த கிஃப்ட் பேக் கொடுத்தாங்க. டெசிஷன் இது ஒரு டெசிஷன் அது மூட நம்பிக்கையில வருதா இல்ல அது என்ன இப்ப பகுத்தறிவுல வருதா? எமோஷன்ங்க. எமோஷன் கருணாநிதி பிறந்தநாள்ன்றது மூட நம்பிக்கைக்கு ஏதோ ஒரு சின்னம் உங்களுக்கு வந்து ஒரு எமோஷன் ஆகுது. கருணாநிதியின் பிறந்தநாள் திமுக காரங்களுக்கு எமோஷனா இருக்காதா? அதான் சொல்றேன். நீங்க கலைஞரோட சமாதியில போய் பாட்டு பாடுறது, இந்த வேட்புமனு போய் வைக்கிறது, இதெல்லாம் கலைஞர் விரும்ப போறாரா? இல்ல. நான் என்ன சொல்றேன், பதில் இல்ல நினைக்கிறேன். இந்த குறிப்பா இருங்க வர அதாவது அதை விட்டுருங்க. நான் அது ஏன் மூட நம்பிக்கைன்னு சொல்றேன்னா, அது விரக்தியோட உச்சகட்டம். அன்னைக்காவது ஒரு நல்ல செய்தி வராதுன்னு அவர் விரும்புறாரு, அது விரும்பிட்டு போட்டோம். இந்த பேட்டி எப்போ வருதுன்னா, இந்த 4 தொகுதி அனௌன்ஸ் பண்ண அப்புறம் வருது. இந்த இடைத்தேர்தல் 4 தொகுதி. இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது? 18 தொகுதிக்கு மட்டும் நடந்த போது அதிமுக 2 தொகுதியில் ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தது 18ல். அதாவது 115 வந்துட்டாங்கன்னா அவங்க 230 இருக்கும், 230 115 வரணும் மெஜாரிட்டி. 115க்கு ஆல்ரெடி அவங்க 113 வச்சுருக்காங்க, ஸ்பீக்கரை சேர்த்து 114. 1 ஜெயிச்சா போதுங்கிற கம்ஃபர்ட்டால தான் இந்த 4 தொகுதியை மத்திய அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து, அதை நான் அலிகேட் பண்ணுறேன், எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து தள்ளி வச்சா நாங்க ஃபீல் பண்றோம். அவரு தேர்தல் ஆணையத்தை குறை சொல்ல, அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டை சொல்றாரு 11 தாமதமாக. சுப்ரீம் கோர்ட்டை நானும் குறை சொல்லலாம், அட்வொகேட் நான் குறை சொல்லல, அவ்வளவுதான். ஆனால் தேர்தல் தீர்ப்புக்குள்ள நம்ம வருவோம் பின்னாடி. நான் என்ன சொல்றேன்னா, எலெக்ஷன் கமிஷன் 4 தொகுதியை தள்ளி வச்சதுக்கு வேற காரணமே இல்லை. 18 தொகுதியில எடப்பாடி அணி வந்து ஒரு எலெக்ஷன் மோர்ச்சா மாதிரி வந்து யுவ மோர்ச்சா, இளைஞர் அணி, விவசாய அணி, தொழிலாளர் அணி, நெசவாளர் அணி மாதிரி தேர்தல் நடத்தி கொடுக்குற எல்லா டிபேட்லயும் தேர்தல் ஆணையம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. எல்லா சிம்பிளும் சொல்றேன். ஆர்டிகல் 324 கொன்னு போட்டது இந்த எலெக்ஷன் கமிஷன் தான். சிம்பிள் இல்லாம இந்த எலெக்ஷன்ல பிஜேபியோட அலையன்ஸ் சேர்ந்து பிஜேபி அலையன்ஸ்ல எடப்பாடி இல்ல. சிம்பிளா ஒரு பாயிண்ட்க்கு டைரக்டா இந்த டிபேட்டை ஒட்டி வரணும்னா, இந்த 18 பேரும் ஆவடி குமாரோட ஆட்கள்ல உங்க ஆளுக. உங்கள்கிட்ட இருந்த 18 நாங்க எடுத்துட்டு போயிடுவோம், அது இல்லாம மீதி 2 பேர் இயற்கை மரணம் அடைஞ்ச 2 பேர், அதையும் நாங்க எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு இதுல இருந்து தான் ஸ்டாலினுடைய நம்பிக்கை வருது. இல்ல, ஸ்டாலின் நம்பிக்கை முழு தவறு. ஏன் சொல்றேன்னா, அவங்க வந்து முதல்ல பிளான் பண்ணது மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம் வரும்னு நினச்சாங்க. மத்தியில் ஆட்சி மாற்றத்துக்கும் இங்கே இருக்க ஆட்சி மாற்றத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. 356 அப்ளை பண்ணலாம். எப்போ அப்ளை பண்ணலாம்னா, நீங்கள் அசம்பிளியை வந்து சஸ்பெண்டட் அட்மினிஸ்ட்ரேஷன் வைக்கணும். 356க்கே போகல சார், யாருமே பேசல. 356 இல்லாமலேயே ஒரு பெரும் தோல்வியை இங்க வந்து இருக்கக்கூடிய ஆளுநர் சந்தித்தால் ஒரு கட்சி கலகலத்துரும். இல்ல, ஒரு கட்சி தலைவர் 22 ஜெயிப்போன்னு சொல்லாம நாங்களே 18 ஜெயிப்போம்னு சொல்ல மாட்டாரு. அவர் சொல்றாரு 22லையும் ஜெயிக்க போகிறது, அந்த 22லையும் ஜெயிக்க போகிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். ஆனால் அப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறமும் எங்களால் ஆட்சி எடுத்துக்க முடியும். அப்படி வந்து டிடிவி அண்ணன் என்ன சொல்றாரு, நாங்க திருப்பி ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி ஆட்சி பண்றோன்றார். எப்படி சார்? அவர் சுயேட்சை எம்எல்ஏ, அவர் ஆதரிச்சிட்டு இருக்கிற 3 பேர் அதிமுக எம்எல்ஏ, இப்ப ஜெயிச்சுட்டு வர போறாங்க. நீங்களே 18 ஜெயிக்கிறீங்கன்னு வச்சா கூட அந்த 18 சுயேட்சை எம்எல்ஏ. இவங்க எப்படி சார் நீங்க வந்து ஆட்சி 23 எடப்பாடி அதிமுக அணி அதுக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருக்குது மோடி தான், உங்களுக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும். அவர் அங்கே மோடியோடைய சாம்ராஜ்யம் முடிய போகுது டெல்லியில் மே 23ஆம் தேதி.
இவங்களுக்கு வேற இடம் எங்க இருக்கு? எல்லா எம்எல்ஏக்களும் ஒரு பயத்திலையும் பதட்டத்திலையும் மிரட்டி வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் சார், இபிஎஸ் நீங்க 18 பயந்து போயிருக்காரு. பயந்த இபிஎஸ் அவங்களோட அத்தனை எம்எல்ஏ மிரட்டி வச்சிருக்காரு. இவங்க எல்லாருமே 23க்கு அப்புறம் 18 பேரும் ஜெயிச்சாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சுயேட்சை வேட்பாளர்களான அவங்க ஜெயிச்சாலும் அதிமுக நாங்க தானங்க. அதிமுக நாங்களா எடப்பாடியாங்கிறத கோர்ட் வேற மாதிரி தீர்மானிக்கலாம். ஆனா மக்கள் தீர்மானிக்க போறதுதானே முக்கியம். அம்மாவும் ஜானகி அம்மாவும் சண்டை போட்ட போது அதிமுகவுக்கு உரிமை கோர போறதுல நாங்க வேற பாதையில பயணிக்கிறோம். அவங்க எங்களோட சேர போறாங்க. கட்சி புதுசா அப்ப அதிமுக கலைச்சது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல சேர்ந்துருவாங்க. சேர போறாங்கன்னு சொல்ல வரேன். நான் ஆவடிக்குமார் தான் அதுக்கு விளக்கம் கேட்கணும். திரு ஆவடிக்குமார், சொல்லுங்க. ஹலோ திரு ஆவடிக்குமார், என்ன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நம்பிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நாங்கள் யாருடைய ஸ்டாலினுடைய பேச்சையே ஒரு தேர்தல் நேரத்தில் பேசுகின்ற தொண்டர்களை உசுப்பேத்துகின்ற பேச்சுன்னு நினைக்க சொல்ல, சுயேட்சைகளை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ பலகீனமான நிலையில் அதிமுக இல்லை. எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையான கட்சியாகவும் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாகவும் தொடர்ந்து நீடிக்க வைத்திருக்கிறார்கள். அவர் அப்படி சொல்லல சார். 18 நாங்க ஜெயிப்போம், 22 ஜெயிப்போம். 22 ஜெயிச்ச பிறகு அதிமுக மக்கள் நாங்க தான் அதிமுகன்னு தீர்ப்பளிச்சிருவாங்க. எனவே இப்ப அதிமுக பேர்ல இருக்கிறவங்க எங்கள்கிட்ட வந்துருவாங்கன்னு சொல்றாரு. ஆமா, அதிமுகவோட சிம்பலை தாங்க இன்னைக்கு சீனிவாசன் கூட சொல்லியிருக்காரு, நான் தேர்தலில் ஜெயிச்சு மத்திய அமைச்சராக நாட்டுல காமெடி பண்றதுக்காக தேர்தலில் போட்டியிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க வலிமையான கூட்டணி, பலமான கூட்டணி அமைச்சிருக்கோம். தமிழ்நாட்டுல எந்த சூழ்நிலையிலும் இந்த அரசாங்கம் நிலை பெறுகின்ற அளவுக்கு வலிமையோடு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு திமுக பேசுது, ஸ்டாலின் பேசுறாரு. 96 பேரை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்த முடிஞ்ச அவங்களால முடியுமானால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை விட வலிமையாக, அதை விட மக்களிடம் நம்பிக்கையோடு இருக்கின்ற இந்த கட்சி நிச்சயமாக இந்த ஆட்சி இன்னும் 2.5 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தும். அதுல எந்த சந்தேகமும் பேரோட இருந்த காங்கிரஸ் ஆதரிச்சது, முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிக மந்திரி சபையே இல்லாம நிபந்தனையற்ற ஆதரவு தரன்னு பாமக ஆதரிச்சது. முதலமைச்சர் இப்ப உங்களுக்கு ஆதரிக்கிறதுக்கு ஆதரவு இல்லையே சார், சட்டசபையில கட்சி இல்லையே. உதயநிதியோ டுட்டோரியல் கல்லூரியில் முதல்வராக கூட முடியாது. சரி, நான் பிரியன்ட்ட கேட்கணும். ஒரிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனோட சேர்த்து சட்டசபை தேர்தல் நடக்குதுன்னு நினைச்சோம். இப்போ நம்ம ஊரில் நடக்கிற இந்த 22 எம்எல்ஏ தேர்தல்ன்றது ஒரிசா ஆந்திரா மாதிரி தமிழ்நாடு சட்டசபைக்கும் சேர்த்தே தேர்தல் நடக்கிறது மாதிரி ஒரு தோற்றத்தை, மினி அசம்பிளின்னு மணி சொன்னாலும் ஆட்சி மாற்றத்தையே அது ஏற்படுத்திடுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை அதிகப்படுத்துகிறாங்க. அதுக்கான ஸ்கோப் இருக்கா? இல்லை, நம்பர்ஸ் கேமை வச்சு ஸ்டாலின் பேசுகிறாரு. 97 இருக்காங்க, 22 வின் பண்ணால் அது மெஜாரிட்டி ரீச் பண்ணுறாங்கன்ற ஒரு ஐடியாவில் அவர் சொல்கிறார். அவர் ஆக்சுவலாக பட்டு நீங்கள் ஒரு தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு பல விஷயங்கள் பேசலாம். பட் யதார்த்தமான விஷயங்கள் சிலது இருக்குது இல்லையா, அதை நம்ம பார்க்கணும். நம்ம கண்டிப்பாக நீங்கள் உங்கள் இன்டர்வியூவில் அவர் ஸ்டாலின் சொன்னதை தவிர பொதுக்கூட்டங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்சி மாறின மத்தியில் ஆட்சி மாறின அடுத்த வினாடியே இங்கே ஆட்சி மாறுன்றார். பொன்முடி ஒரு கூட்டத்தில் பேசுகிறார், 1 மாதத்துக்குள்ளே மாறுன்றார். அவர் சொல்கிறார் பொன்முடி 1 மாதம் என்று சொன்னார், நான் சொல்கிறேன் அடுத்த வினாடியே மாறுன்றார். இதெல்லாம் தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். நான் ஏன்னா இதெல்லாம் யதார்த்தமாக இல்லை, சாத்தியமே கிடையாது. ஆட்சி மாற்றத்துக்கும் அப்படின்னா 2-3 கேள்விக்கு நீங்கள் ஒரு ரேபிட் ஃபயராக பதில் சொல்லுங்கள். டெல்லியில் ஆட்சி மாறுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் தமிழ்நாடு ஆட்சியினுடைய ஆயுளுக்கும் தொடர்பு இல்லையா? கண்டிப்பாக இல்லை சார். இங்கே 4 பேர் வின் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, 119 பேர் நம்பர் கேமில் முன்னாடி இருப்பாங்க. அசம்பிளியில் தான் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி ஆனோம். அங்கே கட்டுக்கோப்பா 119 பேர் இருந்தாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்த கேள்வி கேளுங்க. இப்போ இதன் நீட்சி அப்படின்றது வெறும் நம்பிக்கை பேச்சு அப்படின்றத தாண்டி இதுக்கு எந்த பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷனும் கிடையாது. 22 இடத்துல வின் பண்ணுறது சாத்தியம் இல்லை. ஒரே திமுக 22 இடத்துல வின் பண்ணுறது சாத்தியம் இல்லை. யதார்த்த நிலைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் இது. நீங்கள் இந்த தினகரனையும் நீங்கள் ஒதுக்கி தள்ள முடியாது, அதிமுகவோட செல்வாக்கையும் நீங்கள் ஒதுக்க முடியாது. அவர்கள் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட இடங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தினகரன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது திமுக தொண்டர்களுக்கு நம்பிக்கை. திமுக அதிக இடங்களை வின் பண்ணுன்றதை நான் ஒத்துக்கிறேன், 22 இடங்களை ஸ்வீப் பண்ணுன்றதை என்னால் ஒத்துக்க முடியல. ஸோ அதுக்கடுத்து கேள்வி, நம்ம விவாதத்தினுடைய அடுத்த இல்லை முக்கியமான இன்னொரு கேள்வி சொல்ல வந்தேன். ஜூன் 3 அது சொல்கிறாரு இவர்.
அதில் வந்து ஜூன் 3 இன்சிடென்ட்லி கலைஞரோட பிறந்த நாள், அது வேற விஷயம். பட் பாயிண்ட் என்னன்னா 16வது லோக்சபா வந்து அதுக்குள்ள முடியுது, ஜூன் 2nd 3rd முடியுது. 17வது லோக்சபா கான்ஸ்டியூட் பண்ணி ஆகணும், அதுக்கு தான் அந்த டைம் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஜூன் 3 இங்க ஆட்சி மாற்றலாம் சொல்லிட்டு இருக்காரு அவரு. வந்ததுக்கு சொல்ல வரல, அதுல ஆரம்பிச்சு இங்க வர்றாங்க சார், ரெண்டு ஒண்ணுதான்றாங்க. அதுல ஆரம்பிச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி இங்க நோ கான்ஃபிடன்ஸ் மூவ் பண்றது கூட 15 நாள் ஆகும். அதுக்கப்புறம் சிம்பாலிக் தான் சார், எல்லாமே சிம்பாலிக் தான். நான் மணிட்ட கேட்கணும். தேர்தல் பரப்புரை வேகமா நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல வந்து தேர்தலுக்கு பின்னால் பிஜேபியோடு சேர மாட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றார். இந்த நேர்காணலுடைய இன்னொரு பகுதியில் அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னாலும் திமுக ஜெயிச்சு திமுக வந்து ஆதரிச்சா மத்தியில் ஆட்சி அமைக்க முடியும்னு நெருக்கடி வந்தாலும் நாங்கள் மோடியை ஆதரிக்க மாட்டோம், பிஜேபி ஆதரிக்க மாட்டோம்னு ஒன்று சொல்கிறார். இன்னொன்று, இந்த தேர்தல் பிரச்சார களத்தில் இதுவரையிலும் அவர் நரேந்திர மோடி, எடப்பாடி பழனிசாமி இந்த இருவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எடப்பாடி பழனிசாமி அவருடைய அமைச்சரவர்களுடைய அமைச்சர்கள், இவங்களை விமர்சிக்கிறதோட நிற்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா பாமக, தேமுதிகன்னு சொல்லி இவர்களோடு கூட்டணி சேர்ந்தவர்களை, அதிமுகவோடு கூட்டணியினரை விமர்சிக்கிறார். டிடிவி தினகரன், கமல்ஹாசன், நாம் தமிழர் கட்சி சீமான், இந்த 3 பேர் வந்து தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிற கட்சிகள். இவங்களை எந்த இடத்துல அவர் பொருட்படுத்தவே இல்லை. இது தற்செயலாக நடக்குதா, இல்லை இவங்களை திட்டமிட்டு இவங்களை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு நிராகரிக்கிறாங்களா? இல்லை, இப்போ நீங்கள் முதல்ல சொன்னதுக்கான இது வந்து கண்டிப்பாக அவர் வந்து போல் சினாரியோலையும் பிஜேபி ஆதரிக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் அந்த விஷயத்தை அவர் செய்ய மாட்டார். ஏன்னா அது ஒரு டேஞ்சரஸான கேம். அதில் வந்து அவர் வந்து கண்டிப்பாக வந்து அவர் பல தொலைக்காட்சி பேட்டிகள், இன்ஃபேக்ட் இந்தியா டுடே ராஜ்தீப் சர்தேசாய் கொடுத்த பேட்டியில் கூட சொன்னாருன்னு சொன்னீங்க. அதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கார் அவர். பிஜேபியை நியர் ஃபியூச்சரில் அங்கே அவர்களுக்கு வந்து மெஜாரிட்டி குறைஞ்சு திமுக கிட்ட ஒரு 15 எம்பிஸ் இருந்தால் கூட, ரஃப்லி சொல்கிறேன் நான், அவர் ஆதரிக்க மாட்டார். ரெண்டாவது கேள்விக்கான விஷயம் வந்து அவர் வந்து தன்னோட பொலிட்டிக்கல் ஆப்போனன்ஸாக இவங்களை மட்டும்தான் அவர் சூஸ் பண்ணுறாரு. இட் இஸ் மோடி, எடப்பாடி பழனிசாமி, அதற்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் தான். அடுத்த லேயரில் இருக்கவங்கள அவர் இப்போதைக்கு தொடலை. ஒருவேளை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நீங்கள் சொன்னவர்கள் வந்து அவங்க வந்து ஸ்கோர் பண்ணாங்கன்னா, அல்லது அவர்கள் உடைக்கக்கூடிய வாக்குகளால் வந்து வேறு மாதிரி ரிசல்ட்ஸ் போச்சுன்னா, அப்போ தான் அவங்க வந்து அவரோட டார்கெட்டில், அவரோட ரேடாரில் வருவாங்க. ஸோ அவர் கால்குலேட்டடாக தான் அவரோட அட்டாக்கை வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காரு நான் நினைக்கிறேன். பிரியன், எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் அப்படின்ற இந்த 2 அரசியல் ஆளுமைகளை விட டிடிவி தினகரன், கமல்ஹாசன் அப்படின்ற 2 ஆளுமைகளை குறைச்சி மதிப்பிடுறாரா ஸ்டாலின்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல லாஸ்ட் டைம் ஒன்று விட்டுட்டேன், சொல்ல வரேன். அதாவது என்ன ஆகும்னா, ஆக்சுவலாக இந்த அதிமுக வந்து ரொம்ப மோசமாக நம்பர் கேமில் வின் பண்ணா கூட, இல்லை நம்பர் கேமில் வின் பண்ணா கூட என்ன ஆகும், பெர்செப்ஷன் லெவலில் இது என்ன ஆகும்னா, மக்கள் பார்வையில் அந்த கட்சியோட எதிர்காலம் பற்றின ஒரு கேள்வி வரும்போது அங்கே கட்சிக்குள்ள ரீஅலைன்மெண்ட், தினகரன் உட்பட இருக்கிற ரீஅலைன்மெண்ட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இருக்குது. அதன் காரணமாகவும் ஆட்சி நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு தினகரன் எலெக்ஷன் தான் ஒரு அல்டிமேட் சாய்ஸ்ன்னு சொன்னால் கூட பின்னாடி அதற்கான மாறுதல்கள்லாம் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அந்த ரீஅலைன்மெண்ட் சார், நீங்கள் வந்து ஆவடிக்குமார் பேசுகிற பேச்சு வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியலையா? இவங்கெல்லாம் ஒரு சுயேட்சை, இவங்களோட நாங்கள் டீலே பண்ண போகிறதில்ல, எங்களுக்கு திமுகவே ஒரு பொருட்டு இல்லை, இவங்களே நாங்கள் பொருட்படுத்த போறோம்னு ஆவடிக்குமார் சொல்றாரு. அது அதிமுக மனப்பான்மை அப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க அந்த தன்மையில தான் அணுகுவாங்க. அப்படிலாம் இல்லை. அதிமுக தொண்டர்களோட மனநிலை வேற மாதிரி இருக்கு. இந்த கட்சியோட எதிர்காலம் ஜெயலலிதா சொன்ன மாதிரி 100 ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கணும்னா தொண்டர்கள் நினைக்கிறது என்னன்னா ஒரு உறுதியான ஒற்றை தலைமை வேணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான திசையை நோக்கி தான் அந்த ஒற்றை தலைமையா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எமர்ஜ் ஆகலையா? இல்ல, அது இரட்டை தலைமையா தான் இருக்குது. இபிஎஸ் ஓபிஎஸ் கட்சிக்கு வந்து ஓபிஎஸ் தலைமை, ஆட்சிக்கு வந்து இபிஎஸ் தலைமை ரெண்டாவது இருக்குது. கட்சி இல்ல, நான் சொல்ல வந்த பாயிண்ட் இந்த இதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு ரீஅலைன்மெண்ட் இருக்கும். 200% வச்சீங்கன்னா 150% எடப்பாடி கிட்ட இருக்கு. இல்ல இருக்கலாம், கட்சிக்கு 100 ஆட்சிக்கு 100ன்னு போட்டீங்கன்னா மார்க் 150% அவர்கிட்ட இருக்கு. இல்ல, அது வந்து இரட்டை தலைமையா தான் இப்போ அழைக்கப்படுகிறது. ஆக்சுவலா அது இரட்டை தலைமை தான் எல்லாருமே சொல்றாங்க. இல்ல, நீங்க ஒரு பத்திரிகையாளர் உங்க அனுபவத்துல இப்போ எடப்பாடியோட ஸ்டேச்சர், எடப்பாடியோட இன்ஃப்ளூயன்ஸ், ஓபிஎஸ் ஓட ஸ்டேச்சர், ஓபிஎஸ் ஓட இன்ஃப்ளூயன்ஸ் அமங் கேடர்ஸ், அமங் எம்எல்ஏஸ், அமங் ஆஃபீஸ் பேரர்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டா ரெண்டும் சம அளவுல இருக்கா? கட்சியில பெயருக்கு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லலாம், இரண்டும் ஒரே அந்தஸ்துல இன்னைக்கு இருக்கிறாங்களா? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி ஒரு டெசிக்னேஷன், சீஃப் மினிஸ்டர் ஒரு டெசிக்னேஷன் அவர் கொஞ்சம் ஒரு அப்பர் பொசிஷன்ல கொடுத்திருக்கலாம். நான் இல்லன்னு சொல்ல வரல. when it comes to party ஆண்டுகள்ல அவர் கன்சாலிடேட் பண்ணிருக்காரா இல்லையா? ஒரு ஆண்டுல இணைப்புக்கு பிறகு ஓபிஎஸ் ஓட ஸ்டேச்சரை தாண்டி அவர் தன்னை
கன்சாலிடேட் பண்ணியிருக்கிறாரா இல்லையா? கன்சாலிடேட் பண்ணது எடப்பாடி கிடையாது. அந்த கன்சாலிடேட்டா இருக்கணும்னு ஒவ்வொரு எம்எல்ஏவும் நினைச்சான். அதனால தான் கன்சாலிடேட் இருக்குது. பிகாஸ் அவர் வந்து ஒரு ஃபிகர் ஹெட்டா இருக்காருங்க. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் இந்த ஆட்சியை நீடிக்கிற ஒரு அவசரமும் இருக்கும் சார். அதனால தான் நீடிக்கிறது. 20 எம்எல்ஏக்கள், 20 எம்பி வேட்பாளர்கள், 18 எம்எல்ஏ வேட்பாளர்கள், எந்த கூட்டணி கட்சிக்கு எந்த சீட்டை தர்றது, தன்னோட கட்சியில எந்த தொகுதியில யாருக்கு தர்றது, இதெல்லாம் 50-50 அப்படின்ற அடிப்படையில் இருவரும் சம அளவுல இரட்டை தலைமை தான் முடிவு பண்ணுதா? அவருடைய டிசைசிவ் சே அப்படின்றது அவருக்கு இல்லையா? இல்ல இந்த கூட்டணி முடிவு பண்றதோ இல்ல இடங்கள் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதோ நிச்சயமா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க. அதுல எந்த விதமான ஏன்னா ஒருங்கிணைப்பாளர் முறையில் ஓபிஎஸ்க்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க தான் செய்யும். அதை வந்து நிச்சயமா எடப்பாடி இந்த ஆப்பிள் கார்ட்டை இப்போ கவுக்க முடியாது சார். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு 2 மாடு வந்து ஒரு வண்டியை கூட்டின்னு போயிருக்கும்போது ஒரு மாடு தனியாக அதை டக்குன்னு போக முடியாது. போனால் கார்ட்டு கவுந்துரும் உங்களுக்கு. ஸோ இவர்கள் 2 பேரும் ஒற்றுமையாக போக வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கு. என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் எனக்கு வந்து நான் ஓப்பனாக சொல்கிறது வந்து ஏற்கனவே பதிவு பண்ணது, அதாவது அவர் பதவிக்கு வந்தோடனே எடப்பாடி பழனிசாமி பதவி ஏற்ற பொழுது நான் இந்த கவர்மெண்ட் 3 மாதத்தில் கவுந்துரும் தான் நினச்சேன், டு பி ஃப்ராங்க். ஆனால் 2 ஆண்டுகள் ஒரு ஆட்சியை தக்க வச்சதுன்றது உண்மையிலே என்னை பொறுத்தவரையில், என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் ஆச்சரியமான விஷயம் தான். நத்திங் சக்சீஸ் லைக் சக்ஸஸ்னுவாங்க. அப்படி பார்க்கும்போது அவர்கிட்ட பவர் இருக்குது. ஸோ நீங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியல. அது அது 1000 காரணம், வெளியில இருந்து 1000 காரணங்கள் வரலாம். அது ஒரு முக்கியமான ரீசன். நான் மறுக்கல ஆட்சியை தக்க வைக்கிறதே வெற்றியா? இல்ல கண்டிப்பா இட் இஸ் an end. என்ன சொல்ல வரேன் சார், நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்கன்னு நீங்க இல்ல நான் என்ன சொல்ல வரேன், ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் சார் 2 வருஷம் அவர் வந்து ஆட்சியை தக்க வைத்திருக்காரு. அதை குறைச்சு மதிப்பிடாதீங்கன்ற. 2 years ஒரு பவர்ல இருக்காரு. இபிஎஸ் ஓபிஎஸ் தலைவராங்கிற டிபேட், இபிஎஸ் ஓபிஎஸ் தலைவரான டிபேட் அதிமுகக்குள்ளே கிடையாது. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இபிஎஸும் ஓபிஎஸும் நேராக மோடியோட சேர்ந்து இமாலயத்தை தான் போகிறாங்க. அதை விடுங்க. தினகரன் அவர்கள் இதுவரை சொன்ன வார்த்தையை மீறினில்லை. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். ரான் இந்தியா வழங்கும் காலத்தின் குரல் பவர்ட் பை இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். திட்டமிட்டு நிராகரிக்கிறாரா கமல்ஹாசனையும் தினகரனையும், இல்ல குறைச்சி மதிப்பிடுறாரா திமுக தலைவர்? அதாவது அவரை பொறுத்த மட்டும் வந்து அவர் கண்ணுக்கு தெரியறது இன்னொரு அணி, அதாவது மோடி வேணும்னு சொல்கிற அணி தான் அவர் கண்ணுக்கு தெரியறது அவருக்கு ஆக்சுவலாக. ஸோ இவர் வந்து மோடி வேண்டாம்னு சொல்கிற ஒரு அணியில் இருக்கார், மோடி பதவி விட்டு போகணுன்ற அணியில் இருக்கார். ஸோ அவருடைய எய்ம் முழுக்க அந்த அணியோட இதை தான் குறி வச்சு அவருடைய விமர்சனங்கள்லாம் அமையதை நம்ம பார்க்குறோம். இவர் தினகரனை பொறுத்த மட்டும் அவருடைய அணுகுமுறை இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 வகையான அணுகுமுறை. ஒன்று, மத்திய மாநில அரசுக்கு எதிரான ஒரு பரப்புரை அவர் பண்ணியிருந்தா கூட அவருடைய அல்டிமேட் நோக்கம்ன்றது பார்த்தீங்கன்னா அதிமுக. நீங்கள் சொல்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. நீங்கள் வந்து மோடி அணி, மோடி வேண்டும் என்கிற அணி ஒரு பக்கம், மோடி வேண்டாம் சொல்கிறது அணி இவருது, இந்த அணி, இந்த 2 அணின்னு சொல்கிறீங்க. ஆனால் மோடி வேண்டும் என்கிற அணியில் வந்து டிவிஷனே இல்லை, ஒரே அணி தான் அது. யாரெல்லாம் மோடி வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் குறிப்பாக ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுடலாம். அந்த தொகுதியில் யார் வேட்பாளர் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு போட்டுடலாம். ஆனால் மோடி வேண்டாம்னு சொல்கிறவங்க 3 பேர் களத்தில் இருக்காங்க. திமுக அணி இருக்குது, மோடி வேண்டாம்ன்ற நிலைப்பாடு தான் டிடிவி தினகரன் அணியும் எடுக்குது. மோடி வேண்டாம் அப்படின்ற மனப்போக்கு தான் கமல்ஹாசன் தரப்புக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் மோடி வேண்டாம்னு சொல்கிற எல்லாரும் திமுகக்கே நேராக ஓட்டு போட்டுருவாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? எந்த நம்பிக்கையில் ஸ்டாலின் அதை பேசுகிறார்? இல்லை, இந்த மோடி வேண்டாம் என்ற அணிக்கு தான் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக நினைக்கிறார் அவர். ஒரு பரப்புரையோட அது முக்கியமான பரப்புரை, அது எங்களுடைய கடமை, நாங்கள் அந்த அணியை சார்ந்தவர்கள், எங்களுக்கு தான் இது சம்மந்தமான ஒரு முழு உரிமையும் இருக்குன்ற மாதிரி அவர் அதை எடுத்துக்கிறார் கையில். மற்ற 2 நீங்கள் சொல்கிற தினகரனையோ கமலையோ வந்து அவர்கள் கூட மத்திய மாநில அரசுகள் மோடி வேண்டாம்னு சொன்னால் கூட இவர்களெல்லாம் தள்ளிவிட்டு அவர்களை வந்து அவர் ஃபோர்ஸாகவே கன்சிடர் பண்ணாத காரணம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத காரணம், இவருடைய ஓட்டு வங்கியில் வந்து அவர்கள் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுகவோட ஓட்டு வங்கியை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர் 2 பேரும் கால்குலேட்டடா அவங்கள கண்டுக்காம விடுறது பெட்டர் நினைக்கிறார். ஸோ அவர் வந்து மோடி வேணும் சொல்ற அணியை வந்து திட்டமிட்டு குறி வச்சு விமர்சனம் பண்றாரு தவிர, இந்த 2 அணிகள் வந்து இவர்கள் நம்மளுடைய ஓட் பேங்கே வந்து சாப்பிடக்கூடிய இருக்கிறதுனால நம்ம ஏன் அவங்கள பத்தி பேசணும்ன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கக்கூடும். பேசி முக்கியத்துவத்தை ஆனால் சில போது என்ன ஆகும்னா, நீங்க பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருந்து போகுமான்னு ஒரு கேள்வி வரும்.
சைட் பை சைடு உங்கள் காதுக்கு கீழே ஒன்று வளர்ந்து நிற்கும்போது நீங்கள் பார்க்காத இருந்தீங்கன்னா அது உங்களுடைய தவறு தான். அது நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இல்லை, பார்த்து காலு கீழே வளருதுன்னு பார்த்து கவனமாக அதை தள்ளிட்டு தங்கள் இலக்கை நோக்கி போகிறது. நீங்கள் கவனமாக தள்ளிட்டு போகிறது ஒரு விஷயம், அதை மிதிச்சிட்டு போகிறது ஒரு விஷயம். நீங்கள் எதை கையில் எடுக்க போகிறீங்கன்னு தெரியல. ஸோ இந்த எலெக்ஷன் தான் அது தீர்மானிக்காது. அப்படித்தானா? அதாவது எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இது இருக்குது. எங்களுக்கு யாரை எதிரிங்கிறது நினைக்கிறது, நாங்கள் அந்த எதிரியத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாலே சொன்னார் கலைஞர் அவர்கள், அடிக்கடி சொல்லுவார் அந்த பாரதத்தில் வரக்கூடிய கதையை. ஒரு முனிவர் கேட்டபோது அர்ஜுனன் மற்றவங்கெல்லாம் இலை தெரிகிறது கிளை தருகிறது சொல்லும்போது எங்களுடைய அர்ஜுனன் என்ன சொன்னாரோ, எனக்கு அந்த பறவையினுடைய கழுத்து தான் தெரிகிறது என்று சொல்வார். அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஒரே குறி மோடியினுடைய ஆட்சி வீழ்த்த வேண்டும். அதுதான். மற்றவங்க கீழே இருக்க சொல்லலாம், அது அவங்களுடைய விருப்பமாக இருக்கலாம். மோடி வேணும் வேண்டாங்கிறது அவங்களா இருக்கலாம். எங்களுடைய பயணம் அந்த இலக்கு. அதான் மிக தெளிவாக அண்ணா சொல்லியிருக்காரு. ஒரு பட்டு சட்டை போட்டுக்கொண்டு போகும்போது பயணத்தின் போது மேலே இருக்கக்கூடிய பறவைகள் எச்சமிடலாம், அதுக்காக திரும்பி வந்துட மாட்டான். அந்த எந்த கொள்கைக்கு போகணுமோ அந்த கொள்கையை நோக்கி அவன் சென்று கொண்டிருக்கக்கூடியதான் அதான் அது எங்களுடைய இயக்கம். அந்த அடிப்படையில் தான் மற்றவர்கள் மோடி வேணும் வேண்டாம், இல்லை ராகுல் வேணும் வேண்டாங்கிறதுலாம் அது வேற. எங்களுடைய பிரதான கட்சி ஆக எங்களுடைய கொள்கை அடிப்படையில் இருந்து இவர் கூட சொன்னார், நீங்கள் சொன்னீங்க, அவர் தலைவர் பதவி எடுக்கும் போது, அதாவது பொதுக்குழு செயற்குழு பதவி பிரமாணம் எடுத்த உடனே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அப்பொழுது பேச்சே என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியுடன் எந்த காலத்திலும் உறவு இல்லை. மிக தெளிவா சொல்லிருக்காரு, எங்களுக்கு அந்த எந்த உறவும் கிடையாது. அது மட்டும் இல்ல, கலைஞருடைய சிலை திறக்கும் போது அது வைத்துக் கொண்டு எங்களுக்கு பிரதமரை யாருன்னா எல்லாரும் மாற்று கருத்துக்கள் உடையவர்களாம் இருந்தாங்க, அந்த தலைவர்களாக இருந்தாங்க, பினராயி விஜய் இருந்தாரு, மற்றவர்களாம் இருந்தாங்க. ஆனா அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பிரதமராக ஆக வேண்டியது யார் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் எங்களுடைய பயணம் போய்கொண்டு இருக்கு. இதுல ஒண்ணு எந்த விதமான இது இல்ல. அழுத்தம்ங்கிறது மேலே இருந்து இந்த ஆட்சி வீழ்வதற்கு, இந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டு இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஏற்கனவே நீட்டை அவங்க ஏன் காப்பாற்றுறது யாரு? நீட்டை ஏன் இவங்க திரும்ப பெற முடியல? அது வேண்டாம் சொல்லி விட்டது ஏன்? நோய் தர வேண்டாம் ஏன் சொல்ல முடியல? இப்ப ரெண்டு அம்சம் இருக்கு. நீங்க இலக்கு அதுதான் நீங்க சொல்லலாம். ஆனா காலுக்கு கீழே ஒன்று வளர்ந்துட்டு இருக்கு, உங்க அருகிலேயே இன்னொன்று வளருது. அதுக்கு அந்த நீங்க எதை எய்ம் பண்றீங்களோ அதே எய்மோட இன்னொருத்தங்க வர்றத நீங்க அவ்வளவு எளிதா புறக்கணிச்சிட முடியாது. என்னோட கேள்வி, மோடி அரசு வேண்டும் என்பவர்கள் ஒரு தரப்பா ஒருத்தருக்கு ஓட்டு போடலாம், மோடி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஓட்டு பை டிஃபால்ட் டிஎம்கேக்கு வருன்றதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா ஸ்டாலின் அதை வெளிப்படுத்துறாரு. நான் எனக்கு எங்களுக்கு அளித்த ஒரு நேர்காணலில் சொல்றாரு, எங்களுக்கு சிதறாம சிந்தாம அந்த மோடி வேணாம்னு நினைக்கிறவங்க எங்களால தான் அதை வீழ்த்த முடியும்னு எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க மிக தெளிவாகவே. ஆனால் டிடிவி தினகரன், கமல்ஹாசன் அப்படின்ற இந்த ஆளுமைகள் எங்களை இளம் வாக்காளர்கள் ஆதரிக்கிறார்கள், புதிதாக வாக்களிக்க வந்திருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கு, மோடி வேணான்னு சொல்றவங்க எங்களுக்கு போடுவாங்கன்னு நம்புறாங்க. அல்ல, அது அவர்களுடைய எண்ணமா இருக்கலாம். ஆனா அதே நேரத்தில் நினைக்கக்கூடிய மக்கள், இந்த பரப்புரையில் மக்கள் இருக்கிறது, எவர் வந்தால் இதை வீழ்த்த முடியுங்கிறது அந்த எண்ணம் ஒட்டுமொத்த மக்கள் எங்கள் மேல் அந்த கவனத்தை திருப்புவதற்கான ஏற்பாடு நடந்திருக்கு. அப்ப அவங்களுடைய பரப்புரையில் எங்களை தான் சந்திப்பாங்க, எங்களை தான் சிந்திப்பாங்க. நீங்க மேல மோடி நீங்க கூட சொன்னீங்க, ஒட்டு மொத்தம் அப்படின்னு நீங்க சொல்றதுல யங் ஓட்டர்ஸ், புதிதாக வாக்களித்த வந்தவர்கள் இளைஞர்கள் இல்லை, அந்த இளைஞர்கள் அப்படின்ற ஓட்டு எங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு, கமல்ஹாசன் சொல்றாரு. இல்ல அவங்களுடைய கருத்தா இருக்கலாம். எங்களுடைய கருத்து அந்த இளைஞர்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க நாங்க சொல்றோம். இப்ப என்ன தேர்தல் நடந்துருச்சா? இல்லையே. அந்த இளைஞர்கள் எங்க பக்கம் கவனம் திரும்பி இருக்கு. இவர்கள் போடுகிற ட்விட்டர் பதிவோ இல்ல மற்ற பதிவுகளோ சமூக வலைத்தளங்களோ அது நாங்க நம்பல. எங்களுடைய பரப்புரையில் தலைவர் மிக தெளிவாகவே அது கொண்டு வந்துட்டார். சரி, அதுல எந்த விதமான இது இல்ல. நீங்க மேல இருக்கக்கூடிய ஒரு கருத்து இதை பதிச்சு, மேல இருக்கக்கூடிய ஆட்சி ஏன் வீழணும், வீழ்ந்தா இந்த ஆட்சி ஏன் தானா விழும்னா, கோவாவில் சிறுபான்மையா இருக்கிற அரசை காப்பாத்துது, அருணாச்சல பிரதேசத்தில் சிறுபான்மையா இருக்கிற மேகாலயோட சிறுபான்மையா இருக்கிற அரசை அந்த ஆட்சி காப்பாத்திருக்கு. உத்தரகாண்ட் ஆட்சியை கலைத்த போது, ராவத்து வெளியே போனபோது உச்ச நீதிமன்றம் அது பாஜக ஆட்சியை உருவாக்கும் போது உச்ச நீதிமன்றம் கண்டித்து மீண்டும் ராவத்து வரணும்னு சொல்லியிருக்கு. ஆக இந்த ஆட்சியை காப்பாற்றுவது, மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை காப்பாற்றுவது மேலே இருக்கக்கூடிய மோடி ஆட்சி தான். அதுதான் மொத்தத்தில் நாங்க சொல்றோம். மத சார்பற்ற, முதல்ல மோடியா அது வேறவா சொன்னா, மதத்தை கலக்கிறது கூடாது என்பதற்கு தான் மத சார்பற்ற இந்தியாவை உருவாக்குவதற்கு இந்த காங்கிரஸ் ஆட்சி வர வேண்டும். மத்தியில் திமுக நிச்சயம் அதை ஒட்டி வர வேண்டும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நன்றி.
ஒரு பக்கத்தில் வந்து இந்த விஷயங்கள் போகுது. அது தினகரன் கமல்ஹாசனை பேசுகிறதே இல்லை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்கின்றதை அவர் பொருட்படுத்தவே இல்லை ஸ்டாலினுடைய பரப்புரையில். எதிரணியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா இடத்துலையும் அவரோ துணை முதலமைச்சரோ பன்னீர்செல்வமோ போகிற இடத்துல துரோகிகள் பாடம் புகட்டுங்க, அவங்களால தான் இந்த இடைத்தேர்தல் வந்திருக்கு, அவர்களுக்கு பாடம் புகட்டுகள், அவங்க வந்து உங்களை ஒரு பொருட்டாக அந்த சைடுக்கு போயிடாதீங்கன்னு அவங்க கான்ஸ்டிடுவன்சிக்கு அப்பீல் பண்ணுறாங்க. இதற்கு இடையில் இன்னொரு அம்சம் வருது. ஜெயலலிதாவினுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது, அதற்கு விசாரித்து தண்டிப்போம், கோரிக்கை மட்டும் வைக்க மாட்டோம், ஆட்சியை பிடிச்சு விசாரித்து முதல் வேலையாக தண்டிப்போம் அப்படின்னு சொல்கிறார். இது அதிமுக அப்படின்றத விடவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு விடுக்கிற ஒரு மறைமுகமான ஒரு த்ரெட்டா, எச்சரிக்கையா? இல்லை, நமக்கு அம்மா மக்கள் முன்னேற்றத்துக்கு என்ன த்ரெட் இருக்குது? இல்லை, அம்மாவுடைய மரணம் ஒரு இயற்கையான மரணம். அது வந்து ஓபிஎஸ் அந்த நேரத்தில் வேறு வழி இல்லாமல் அவர் பயன்படுத்தின ஒரு தவறான ஆயுதம். அதுக்கு எனிவே ஒரு கவர்மெண்ட் ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க. அந்த கமிஷன் நாங்கள் ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், அவங்க யாரும் கோஆப்ரேட் பண்ணல. டிஎம்கே அப்போ அந்த கமிஷன் நம்பலையா, நீதிபதியை நம்பலையா? அவரது எலெக்ஷன் சப்ஜெக்ட் இது வந்து அதிமுகவுடைய தொண்டர்களுக்கும் அந்த இயக்கத்துக்கும் எடப்பாடி அணிக்கும் எங்களோட அணிக்கும் எடுக்கிற ஒரு விஷயம். அது எப்படி சார்? ஆறுமுகசாமி கமிஷன் வந்து அதிமுக போட்டு விசாரிக்கிறா, தமிழக அரசு அமைச்சிருக்கு. இல்ல ஒரு நிமிஷம், நம்பல அந்த கமிஷன். இல்ல அது வேற, அது வேற நம்பாத அளவுக்கு சிபிஐ அது இன்னொரு சிபிஐ எதனா வேற. இல்ல இது வந்து அதிமுகவோட இன்டர்னல் டிஸ்பியூட் கிடையாது. ஜெயலலிதாவுடைய மரணம் அது தொண்டர்கள், அது இயற்கை என்றால் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஆறுமுகசாமி கமிஷன்றது வந்து இன்டர்னல் என்கொயரி, அதிமுக தனக்குத்தானே விசாரித்து வைத்துக் கொண்ட உள்ளக விசாரணை இல்ல, அரசின் வரிப்பணத்தை தமிழக அரசு அமைச்சிருக்கிற சட்டப்படியான ஒரு கமிஷன். அதன் தலைவரும் ஆறுமுகசாமி என்கொயரியை என்ன எல்லாம் கேட்குறாங்களோ எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோமே, அதில் ஒன்றும் இதே இல்லையே, அது ஒரு இஷ்யூவே இல்லை. இப்போ இதில் என்ன புது இஷ்யூ கண்டுபிடிச்சாருன்னு தெரில, வேற ஒரு பேசுறதுக்கு பாயிண்ட்னால இதெல்லாம் பேசுறாருன்னு தெரில. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தை, நான் ரொம்ப காலுக்கு கீழே வளருது அப்படின்னு இல்லை, இது வளர்ந்து ஆல்ரெடி இன்றைக்கி வர க்ரௌடு, அவருக்கு டிடிவி அவர்கள் வர க்ரௌடு வேறு எந்த அரசியல் தலைவருக்கு இல்லை. இது தெரியாமல் ஸ்டாலின் அவர்கள் பேசிகிட்டு இருக்காருன்னா, தெரியாமல் பேசுனாருன்னா அவர் ஒரு அரசியல்வாதே இல்லை. தெரிஞ்சு பேசுனார்னா இந்த க்ரௌடு வருது, இருந்தாலும் எடப்பாடி ஓபிஎஸ்ன்னு தெரிஞ்சு பேசுகிறாருன்னா, ஒரு அந்த காமெடி படத்தில் விவேகண்ணன் போய் வில்லனை மெயின் வில்லனை விட்டு ஒருத்தர் தட்டுவார். ஏன்னா அந்த மெயின் வில்லனை ஃபேஸ் பண்ண முடியாது, அந்த தைரியம் இருக்காது, அதுக்காக பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா யாருக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு ஸ்டாலினுக்கு யாரும் இல்லை, நாங்க தானே, எங்களுக்கு யாரும் இல்லை, ஸ்டாலின் தானே. எடப்பாடி ஓபிஎஸ் ஒரு பொருட்டை கிடையாது. ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் தான் தெரிய போகுது. ஆட்சி முடிஞ்சிடும் நினைக்கிறீங்க என்ன சார்? எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு முதல்ல அதிமுகவுடைய எத்தனை எம்எல்ஏ, அம்மாவுடைய எத்தனை எம்எல்ஏக்களும் எங்களோட பயணிப்பாங்கிறது முதல். அவங்க சுயேட்சையாக பயணிக்க போகிறாங்களா, அமமுக எம்எல்ஏக்களை பயணிக்க போகிறாங்களா, அதெல்லாம் காலம் பதில் சொல்ல போகுது. அது இருக்கட்டும். இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பிஜேபி இல்லை ஒரே நிமிஷம், பிஜேபி எதிர்ப்பு நிலைமை எப்போ எடுத்தார்? அந்த ஒரு மீட்டிங்கில் அது வரைக்கும் பிஜேபியோட பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பிஜேபியோட கூட்டணி உங்கள்கிட்ட சொன்னாரா? அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எட்டு வழி சாலை எடியூரப்பா சொல்லுங்க, நிறைவு கருத்து சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது மரியாதைக்குரிய பிரியன் அவர்கள் சொன்னதை நான் முழுமையாக ஏற்கிறேன். அதில் ஒரு திருத்தம், இவங்க அவர் சொல்லக்கூடிய ஆட்கள் மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவர்களும் இன்னைக்கு களத்தில் இருக்கிறாரு. அவரும் இவங்க யார் யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்கள எதிர்க்கிறதா வந்து களத்தில் நிற்கிறாரு. அதனால் அந்த இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய பதட்டத்துக்கும் இந்த இது மாதிரியான பேச்சுக்களுக்கும் அடிப்படை காரணம் என்பது அவர் எதிர்பார்த்த வாக்குகள் இன்றைக்கு பிளவுபட்டு பல திசைகளில் சிதறிக் கொண்டிருக்கின்றன. இவர் யாரை சிறுபான்மை மக்களை வாக்குகளை சேகரிப்பதற்காக பெரும்பான்மை மக்களை பகைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு சபரிமலை பிரச்சனையிலே இருந்து பல்வேறு பிரச்சனைகளில் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கம்யூனிஸ்ட் ஆட்சியும் கூட்டணியில சேர்ந்த பிறகு அதிமுக பிஜேபி குரல்லையே பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைவு செய்யலாம். இது தொடர்பாக வரும் ஜூன் 3ஆம் தேதி திமுக அமையும் என்று திமுகவினுடைய அதீதமான நம்பிக்கையா, கட்சியினரை தெம்பூட்டவா, நடக்க வாய்ப்புள்ளதா, சாத்தியமில்லை என்கிற பல்வேறு வாய்ப்புகளை முன்வைத்திருந்தோம். அதீத நம்பிக்கை என்று 4% நேயர்களும், கட்சியினரை தெம்பூட்ட என்று 5% நேயர்களும்
நடக்க வாய்ப்புள்ளது என 32% நேயர்களும், சாத்தியம் இல்லை என 59% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.